நம்ம இப்போ பார்க்குறது வைஷ்ணவ தேவி 10 ரூபா காயின்ஸு 10 ரூபா காயின்ஸு வந்து அதிக அளவில் பழக்கத்துக்கு வந்திருக்குது. 10 ரூபா காயின்ஸு இந்திய கவர்மெண்ட்டு 2012 வெளிவந்த நாணயம் பைமெட்டல் காயின்ஸு. பைமெட்டல்னு சொன்னால் ஒரு காயின்ஸில் ஒரு பொருளில் 2 மெட்டல் சேர்த்துருப்பாங்க. 2 மெட்டல் சேர்த்துருப்பாங்க. 2 கலரும் இருக்கும். ஒன்று எல்லோ கலர் இருக்கும், ஒன்று ஒயிட் கலர். 7.71 கிராம் எடை இருக்கும் இந்த காயின்ஸு. இதனுடைய சுற்றளவு வெளி அளவு 27 மில்லிமீட்டர். இதனுடைய சுற்றளவு 27 மில்லிமீட்டர் அளவு இருக்கும் இந்த காயின்ஸினுடைய அளவு, சுற்றளவு. இந்த காயின்ஸ் வந்து பழக்கத்தில் வந்தது வந்து பாம்பே, ஹைதராபாத்து, நொய்டா மின்ட்டு, இப்படி 3 மின்ட்டு வந்திருக்குது. இதுவும் பெரிய விலை இல்லை. இது வந்து 11 ரூபா. உபயோகப்படுத்தப்பட்டு பங்கஸு அழுக்கெல்லாம் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் 10 ரூபா 50 பைசா, 11 ரூபா. பரவாயில்லாத கண்டிஷனாக இருந்தாலும் 12 ரூபா. அதிக அளவில் வந்திருக்குது. 12 ரூபா தான் இதனுடைய விலை. உபயோகப்படுத்தாத யூஎன்சி காயின்ஸாக இருந்துச்சுன்னா 20 ரூபா, 30 ரூபா, 40, 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு விலை. இது வந்து தாராளமாக பழக்கத்தில் கிடைக்கக்கூடிய காயின்ஸு. இதுக்கு அதிகமான ரேர் இல்லை, காமன் காயின்ஸு. வைஷ்ணவ தேவியில் 5 ரூபா காயின்ஸும் காமன் தான், 10 ரூபா காயின்ஸும் காமன் தான். எல்லா மக்களுக்கும் நம்ம இந்திய கவர்மெண்ட்டு எல்லா மக்களுக்கும் பழக்கத்தில் வந்து போகிறதுக்காக அதிக அளவில் மின்ட் பண்ணியிருக்காங்க. இது லிமிட் இல்லை, லிமிட் இருக்குது கம்மமரேட்டிவ் காயின்ஸு. ஆனாலும் அதிக அளவில் பழக்கத்தில் இருக்கிறதுனால அதிக அளவில் வந்திருக்குது. 5 ரூபா காயின்ஸும் 10 ரூபா காயின்ஸும் ஸ்ரீ வைஷ்ணவா தேவி ஸ்ரீனி போர்டு என்று சொல்கிறது அவங்க கம்மமரேட்டிவ் காயின்ஸாக கவர்மெண்ட்டிட்ட சொல்லி கவர்மெண்ட்டு கம்மமரேட்டிவ் காயின்ஸாக வெளியே விட்டுருக்குது. இது ஒரு 25 வருஷத்தை நினைவு நாணயமாட்டு வெளியே விட்டுருக்காங்க. இதான் 25. இதுலேயும் 5 ரூபா வந்திருக்குது, 10 ரூபா வந்திருக்குது, 25 ரூபா வந்திருக்குது. இப்படி 3 வித்தியாசமான காயின்ஸு, 3 வித்தியாசமான வேல்யூ உள்ள காயின்ஸு. 5 ரூபா, 10 ரூபா, 25 ரூபா வந்திருக்குது. மக்கள்கிட்ட தாராளமாக பழக்கத்து கிடைக்குது. 25 ரூபா காயின்ஸு வந்து சில்வராக இருக்கும், வெள்ளி நாணயம். அது வந்து விலை அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் விலை வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க.